பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் நமோ நாராயணாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். இன்று ஒரு சாதாரண நாள் அல்ல. இன்று வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் நாள். விஷ்ணுபதி புண்ணிய காலம். சூரியன் புதிய ராசிக்கு நுழையும் பரிசுத்தமான மாற்றத் தருணம். இந்த காலத்தில் நாம் செய்யும் தரிசனம், தானம், ஜபம் அநேக மடங்கு பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் இன்று ஏகாதசி, விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமான திதி. உடல் சுத்தம், மனசுத்தம், பாவ நிவர்த்தி, கர்ம சுத்திகரணம் அனைத்தும் நடைபெறும் நாள். இந்த 3 புண்ணியங்களும் ஒரே நாளில் கூடும்போது அது ஒரு தெய்வீக அழைப்பு. இந்த தெய்வீக அழைப்பின் பேரில் நாம் இன்று ஒரு பெருமாள் கோவிலுக்குள் பயணித்து தரிசிக்கப் போகிறோம். இந்த தரிசனத்தின் அர்த்தம், ஒரு பெருமாள் கோவிலில் மூலவர் மட்டுமல்ல, தாயார், கருடன், ஆண்டாள், ஆழ்வார்கள், சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், ஆஞ்சநேயர் என ஒவ்வொரு சன்னதியும் நம் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தை அருளால் நிரப்புகின்றன. நாம் இன்று இந்த புண்ணிய காலத்தில் மேற்கொள்ளும் யாத்திரை ஒரு முழு சரணாகதி யாத்திரை. இந்த நாளில் பெருமாள் திருநாமம் ஜபித்தால் நம் கர்மங்கள் கரைகின்றன, மனம் தெளிவடைகிறது, வாழ்க்கை திசை பெறுகிறது. ஓம் ஸ்ரீமதே நாராயணாய நமக. இப்போது இந்த பெருமாள் கோவில் புனித பாராயண யாத்திரையை சரணாகதி பாவத்துடன் ஆரம்பிப்போம். வாருங்கள். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கருடன் சன்னதியிலிருந்து ஆரம்பிப்போம். பெருமாளுக்கு நேருக்கு நேர் அமர்ந்திருப்பவர், விரைவான பலன், தடை நீக்கம். கருடாய நமஸ்துப்யம் விஷ்ணு வாகன ரூபினே சர்வாபீஷ்ட பிரதாயாய விஷ்ணுதாசாய தே நமஹா. மூலவர் பெருமாள் தரிசனம் முக்கியமானது. மனம், உடல், உயிர் அனைத்தையும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அர்ப்பணிக்கும் மந்திரம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. காருண்ய ரூபாய கமலாகாந்தாய லோகரக்ஷகாய ஸ்ரீமன் நாராயணாய நமஹ. தாயார் சன்னதி, பெரிய பிராட்டி. கருணை, செல்வம், குடும்ப சாந்தி கிடைக்க. ஸ்ரீமன் நாராயணி தேவி நாராயண சமப்பிரியே நாராயணே மகாபக்தே தேவி நமோஸ்துதே. பூதேவி, நீலாதேவி தரிசனம். நிலையான செல்வமும் பூமி சம்பந்தமான தோஷ நிவாரணமும் பெற. பூதேவி நமஸ்துப்யம் நீலாதேவி நமோ நமக. பிரசீத சர்வலோகானாம் விஷ்ணு வாமாங்க சம்ஸ்திதே. ஆண்டாள் சன்னதி. அனைவர் இல்லங்களிலும் பக்தி, பாக்கியம், குடும்ப சாந்தி நிலைக்க. ஸ்ரீமத் ஆண்டாள் திருமடியில் சரணம் சரணம். நாச்சியார் திருவடிகளே சரணம் சரணம். ஆழ்வார்கள் சன்னதி. ஆழ்வார்களின் பாசுராமுதம் அனைவரின் மனங்களிலும் நித்தியமாக ஒளிக்கட்டும். வாழி திருநாமம், வாழி திருநாமம், வாழி ஆழ்வார் திருநாமம். சக்கரத்தாழ்வார் தரிசனம். நோய், தோஷம், எதிர்மறை சக்திகள் அனைத்தும் அகல அருள் புரிவாயாக. சுதர்சன மகாஜ்வால கோட்டி சூரிய சமப்பிரப அஜ்ஞான திமிராந்தஸ்ய விஷ்ணு மார்க்கம் பிரதர்ஷய. நரசிம்மர் தரிசனம். எவரையும் பயம், துன்பம், திடீர் ஆபத்துக்கள் அணுகாதபடி காத்தருள. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம். ஆஞ்சநேயர் தரிசனம். மன உறுதியுடன் பக்தி நிலைத்திருக்க அனைவரையும் வழி நடத்துவதற்கு. ஆஞ்சநேயம் மகாவீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். இப்பொழுது பெருமாள் கோவிலினுள் புனித யாத்திரை நிறைவடைந்தது. காயேன வாசா மனசா இந்திரியைவா புத்தியாத்மனா வா கிருதம் யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய நமக. என்று வெள்ளிக்கிழமையின் லக்ஷ்மி அருள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் புதிய துவக்க சக்தி
ஏகாதசி திதியின் பாவ நிவர்த்தி சக்தி இந்த தரிசனத்தின் மூலம் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் நிலையாக அமையட்டும். உபவாசம் கிருதம் தேன பகவன் துஷ்டோ பவத்துமே. ஏகாதசி விரத பலம் சர்வ பாப நிவாரணம். ஸ்ரீமன் நாராயணா, அனைவரின் இல்லங்களிலும் அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பக்தி அனைத்தையும் நிலையாக அருள்வாயாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் நமோ நாராயணாயா.